இலங்கையின் சிறைச்சாலை அமைப்பானது அண்மை காலமாக பெரும் நிர்வாக மற்றும் பாதுகாப்பு நெருக்கடிகளை சந்தித்து வருகிறது. குறிவிட்ட நீர்கொழும்பு, பல்லன்சீன மற்றும் பொரளை மகசின் ஆகிய சிறைச்சாலைகளில் அடுத்தடுத்து இடம்பெற்று வரும் மோதல்களும் போராட்டங்களும் நாட்டின் தண்டனை சீர்திருத்த கட்டமைப்பு சந்திக்கின்ற ஆபத்தான கட்டத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. கடந்த 2 வார கால பகுதியில் இலங்கையின் பல்வேறு சிறைச்சாலைகளில் வெடித்துள்ள மோதல்களும் அசாதாரண சூழ்நிலைகளும் மிக முக்கியமான நோக்குகளாக பார்க்கப்படுகிறது. குறிவிட்ட சிறைச்சாலை இரத்தினபுரி சிறைக்குள் இரு கைதி குழுக்களிடையே ஏற்பட்ட கடுமையான கைகலப்பு மற்றும் மோதலின் காரணமாக 2 கைதிகள் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பலர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நீர்கொழும்பு பல்லன்சீன திறந்தவெளி சிறை கைதிகள் சிலர் கட்டிடத்தின் கூரை மீது ஏறி நின்று நிர்வாகத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பொரளை மகசின் சிறைச்சாலை அங்கு ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையை அடுத்து போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் விரைந்து செயற்பட்டு நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். நீர்கொழும்பு முதன்மை சிறை வன்முறை போதைப்பொருள் கடத்தல் மற்றும் குழு மோதல்கள் காரணமாக ஏற்பட்ட வன்முறையில் உயிரிழப்புகளும் காயங்களும் அதிக அளவில் இலங்கையில் பதிவாகின. இலங்கை சிறைச்சாலைகளில் அடிக்கடி வன்முறைகளும் கலவரங்களும் வெடிப்பதற்கு பல கட்டமைப்பு ரீதியான காரணங்களும் உள்ளீடு செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள பெரும்பாலான சிறைச்சாலைகள் அவற்றின் கொள்ளளவை விட 200 தொடக்கம் 300 வரையான அதிக கைதிகளை கொண்டுள்ளன. உதாரணமாக சில 100 கைதிகளை மாத்திரமே தடுத்து வைக்கக்கூடிய கட்டிடங்களில் ஆயிரக்கணக்கானோர் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நெருக்கடி கைதிகளிடையே மன அழுத்தத்தையும் வன்முறை போக்கையும் அதிகரிக்கிறது. நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளின் மூலம் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகின்றனர். இதனால் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் மற்றும் கடத்தல்காரர்கள் சிறைகளுக்குள் பெருமளவில் குவிகின்றனர். சிறைச்சாலைகளுக்கு உள்ளேயும் வெளியேயும் இயங்கும் போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்புகளுக்கும் இடையே நிலவும் தொழில்சார் பகைமை சிறைக்குள் குழுசு மோதல்களை வெடிக்கச் செய்கிறது. நீண்ட காலமாக வழக்கு விசாரணைகள் இன்றி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கைதிகளின் விரக்தி நிர்வாகத்திற்கு எதிரான போராட்டங்களாக உருவெடுக்கிறது. இலங்கை சிறைச்சாலை சம்பவங்களின் பின்னணியில் பிரதானமாக 3 வகை காரணிகள் தொழில்படுகிறது. பாதாள உலக கும்பல்கள் மற்றும் போதைப்பொருள் குழு சிறைக்குள் தங்களின் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தவும் போதைப்பொருள் விநியோக கட்டமைப்பை கைப்பற்றவும் திட்டமிட்டு மோதல்களை உருவாக்குகின்றனர். சிறை நிர்வாகத்தின் பலவீனங்கள் மற்றும் ஊழல்கள் சிறைச்சாலைக்குள் தடை செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் போதைப்பொருள் ஊடுருவுவதற்கு நிர்வாக ரீதியான ஊழல்கள் கண்காணிப்பு குறைபாடுகளுமே பிரதான காரணங்களாக அமைகின்றன. கட்டமைப்பு சீர்திருத்தமின்மை தண்டனை வழங்கும் முறையிலும் கைதிகளை மறுவாழ்வுக்கு உட்படுத்தும் திட்டங்களிலும் முறையான சீர்திருத்தங்கள் இல்லாதது ஒட்டுமொத்த அமைப்பையும் முடக்கியுள்ளது என்றும் சொல்லலாம். சிறைச்சாலைகளில் நிலவும் இந்த ஆபத்தான சூழ்நிலையை தணிக்க அவசர சீர்திருத்தங்கள் அவசியமாகின்றன. சிறு குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் பாவனையாளர்களை சிறையில் அடைப்பதற்கு பதிலாக மறுவாழ்வு மையங்களுக்கு அனுப்புதல், வழக்கு விசாரணைகளை விரிவுபடுத்தி தகுதியானவர்களுக்கு பிணை வழங்குவதை முறைப்படுத்துதல், சிறைச்சாலை நிர்வாகத்தில் நவீன தொழில்நுட்ப கண்காணிப்பு மற்றும் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துதல், கைதிகளுக்கான அடிப்படை வசதிகள் மற்றும் மனித உரிமைகளை உறுதி செய்தல். இலங்கையின் சிறைச்சாலைகளில் இடம்பெறும் சம்பவங்கள் வரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மட்டுமல்ல, அது நாட்டின் நீதி மற்றும் தண்டனை மறுசீரமைப்பு அமைப்பில் நிலவும் ஆழமான நெருக்கடியின் வெளிப்பாடாகும். குறிப்பாக இலங்கையின் சிறைச்சாலைகளில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் மோதல்களையும் கலவரங்களையும் வெறும் பாதுகாப்பு பிரச்சினை அல்லது சட்ட ஒழுங்கு சீர்குலைவு என்பதாக மட்டும் சுருக்கி பார்த்துவிட முடியாது. கைதிகளின் சமூக உளவியல், மனித உரிமை மீறல்கள், பொருளாதார இழப்பு மற்றும் மனிதவள மறுசீரமைப்பு என்ற புதிய கோணங்களில் இந்த சிறைச்சாலை நெருக்கடியை அணுகுவது மிக முக்கியமானது. சிறைச்சாலைகள் என்பது தவறு செய்த ஒருவரை திருத்தி நல்வழிப்படுத்தி மீண்டும் சமூகத்துடன் இணைப்பதற்கான மறுவாழ்வு மையங்களாகும். ஆனால்
இலங்கையில் இன்றைய சிறைச்சாலை சூழல் இதற்கு முற்றிலும் மாறாக இயங்குகிறது. தண்டனை அல்ல, மனித உரிமை மீறல், அளவுக்கு மீறிய நெருக்கடி, போதிய காற்றோட்டமின்மை, சுகாதாரமற்ற உணவு மற்றும் அசுத்தமான கழிப்பறை வசதிகள் போன்றவை கைதிகளுக்கு வழங்கப்படும் சட்டபூர்வ தண்டனைகளுக்கு மேலாக அவர்களின் அடிப்படை மனித உரிமைகளை பறிப்பதற்காக அமைகிறது. விரக்தியும் வன்முறையும், நீண்ட காலம் வழக்கு விசாரணையின்றி தடுத்து வைக்கப்படுதல், பிணை மறக்கப்படுதல் மற்றும் மனித கண்ணியமற்ற முறையில் நடத்தப்படுதல் ஆகியவை கைதிகளிடையே தீவிர விரக்தி உணர்வை உருவாக்குகிறது. இந்த விரக்தியே கூரை மீது ஏறி போராடுவதையும் அதிகாரிகளுக்கு எதிராக வன்முறையில் ஈடுபடுவதாகவும் வெளிப்படுத்தப்படுகிறது. போதைப்பொருள் பாவிப்பதற்காக அல்லது சிறு குற்றத்திற்காக முதன்முறையாக சிறைக்கு வரும் நபர்கள் பாதாள உலக கும்பல்களுடன் தீவிர குற்றவாளிகளுடனும் ஒரே அறையில் அடைக்கப்படுகின்றனர். இதனால் சிறைச்சாலைகள் குற்றவாளிகளை திருத்துமிடமாக இல்லாமல் குற்றவியல் பயிற்சி மையங்களாக மாறிவிடுகின்றன. உண்மையில் சிறைச்சாலை வன்முறைகள் வெறும் சுவர்களுக்குள் முடிந்து விடுவதில்லை. அவை சமூகத்தின் மீது, அரசாங்கத்தின் நிதி நிலைமையின் மீதும் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. தற்போதைய நிலை மற்றும் அதனுடைய தாக்கங்களை விரிவாக பார்க்கலாம். பொருளாதார பாரம், கைதிகளை பராமரிப்பதற்கும் பாதுகாப்பு படைகளை குவிப்பதற்கும் சேதமடைந்த சிறை சொத்துக்களை புனரமைக்கவும் மக்களின் வரிப்பணம் பெருமளவில் வீணடிக்கப்படுகிறது. குடும்ப சீரழிவு, சிறையில் இருக்கும் பெரும்பாலானோர் குடும்பத்தின் முதன்மை வாழ்வாதார ஈட்டுநர்கள். இவர்கள் நீண்ட காலம் சிறையில் இருப்பதால் அவர்களின் குடும்பங்கள் வறுமைக்கும் குழந்தைகள் கல்வி இழப்புக்கும் தள்ளப்படுகின்றனர். சிறை அதிகாரிகளின் உளவியல், போதிய ஆட்கடமை, குறைந்த ஊதியம் மற்றும் தொடர் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் பணியாற்றும் சிறை அதிகாரிகளும் கடுமையான மன அழுத்தத்திற்கு ஆளாகி வன்முறையாக நடந்து கொள்ளும் சூழலுக்கு தள்ளப்படுகின்றனர். உலகின் பல வளர்ந்த நாடுகள் சிறைச்சாலைகளை தண்டனை கூடங்களாக பார்க்காமல் மறுவாழ்வு பூங்காக்களாக மாற்றியுள்ளன. இலங்கை இந்த அணுகுமுறையை நோக்கி நகர வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். நீர்கொழும்பு, பல்லன்சேன போன்ற திறந்தவெளி சிறை வளாகங்கள் கைதிகளுக்கு சுதந்திரமான சூழலில் விவசாயம் மற்றும் தொழில் பயிற்சி அளிக்க உருவாக்கப்பட்டவை. ஆனால் அங்கேயும் கலவரங்கள் வெடிப்பது, இந்த நல்ல தொலைநோக்கு திட்டங்களும் கூட தற்போதைய சீர்கேடான நிர்வாக அமைப்பினால் முடங்கி போய்விட்டதையே காட்டுகிறது. சிறு குற்றங்களில் ஈடுபடுபவர்களை சிறையில் அடைப்பதற்கு பதிலாக மருத்துவமனைகள், பொது இடங்களை தூய்மைப்படுத்துதல் போன்ற சமூக பணிகளில் ஈடுபடுத்தலாம். தீவிர குற்றங்களில் ஈடுபடாதவர்களை வீடுகளிலேயே வைத்து கண்காணிக்க நவீன மின்னணு வளையல்களை பயன்படுத்தலாம். இலங்கையின் சிறைச்சாலை நெருக்கடிக்கு துப்பாக்கிச் சூடு குழு அல்லது மேலதிக படைக்குவிப்போ நிரந்தர தீர்வாகாது. விளக்கமறியல் கைதிகளின் வழக்குகளை தீர்க்க தனியான சிறப்பு நீதிமன்றங்கள் இயங்கச் செய்ய வேண்டும். சிறைகளை மனித உரிமைகள் மதிக்கும் தொழிற்பயிற்சி மற்றும் மனநல ஆலோசனை கூடங்களாக மாற்ற வேண்டும். சிறைத்துறைக்கு சுயாதீனமாக கண்காணிப்பு குழுக்களை அமைத்து ஊழல் மற்றும் கடத்தல்களை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும். இவை இலங்கை சிறைச்சாலைகளில் வெடிக்கும் தீ மற்றும் வெறும் கட்டிடங்கள் மட்டுமல்ல, நாட்டின் மனித உரிமைகள் மீதான சர்வதேச நம்பிக்கையையும் சேர்த்து எரிக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டே ஆக வேண்டும்.